அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 129 அதிகாரம் ஆரோகண சங்கீதம். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. இந்த 3 வசனங்களும் மேசியாவை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில்தான் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரை அழிக்கும்படியாக அவர் பிறந்த பொழுதே அவருடைய அரியணைக்கு ஆபத்து வந்தது போல நினைத்து சிறு வயதுகள் 2 வயதுக்குட்பட்ட அநேக குழந்தைகளை கொன்று குவித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிற வரையிலும் அவரிடத்தில் ஒருவனும் ஒரு காரியத்தையும் அவரை செய்ய முடியவில்லை. அவரை பிடிக்க வகை தேடினார்கள், அவர் மறைந்து போனார். கொலை செய்ய வகை தேடினார்கள், அவரில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிற வரையிலும் அங்கே அவரை மேற்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று 3 சுவிசேஷமும் சொல்லுகிறதே. மத்தேயு 27, 26, மார்க்கு 15, 15, யோவான் 19, 11 ஆகிய இவைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய முதுகு உளப்பட்ட ஒரு நிலம் போல மாறப்பட்டது, ஒரு சதை பிண்டத்தை போல கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறதாக இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் இதை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கும் சிறுவயது தொடங்கி அநேக பிரச்சனைகள், நாம் வாழ முடியாதபடி, நாம் உயர்ந்து விட முடியாதபடி, வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழ முடியாதபடி சத்துருவானவன் அநேகரை தூண்டிவிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்வது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. சத்துருவானவன் நாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அவனுக்கு பிடிக்காது. நாம் நன்றாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. நம்மை எப்படியாயிலும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அநேகரை எழுப்பி கொண்டு இருக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அளிப்பதற்கு 2022 ஆண்டுகளாக அவன் போராடிக்கொண்டே இருக்கிறான். அந்த சுவிசேஷம் பிறந்த நாளிலிருந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவன் போராடுகிறான். ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது, அது பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையை அவன் ஒவ்வொரு கட்டத்திலும் அழிக்க நினைக்கிறான் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். ஏனென்று சொன்னால், நமக்கு விரோதமாக அவர்கள் கட்டுகிற துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்து போடக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் காலை வேளைகளிலே மிகுந்த கலக்கமடைந்தவர்களாக நம்முடைய பிரச்சனைகளை, இன்றைக்குள்ள பிரச்சனைகள், இன்றைக்குள்ள பாடுகள், இன்றைக்குள்ள வேதனைகளை நான் எப்படி கடந்து போகிறேன் என்கிற ஒரு கலக்கத்தோடு எழுந்து வருகிறோம் என்று சொன்னால், அதிகால வேளையில் தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு நமக்கு முன்னோடியாக இந்த பூமியிலே வாழ்ந்த, நமக்கு அடிச்சுவடுகளை பின்வைத்து போன அந்த கல்வாரி சிலுவையை நம்ம நோக்கி பார்க்க பழகி கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய அந்த எக்ஸ்ட்ரீம் பாடுகளை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, என் சரீரங்கள் நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த பாடுகளின் மூலமாகத்தான் இந்த மனுக்குலத்திற்கே நான் விடுதலையை உண்டு பண்ண முடியும் என்று தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரே, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லை என்று நமக்கு தோன்றுகிறது. நாம் பலனடைந்த அந்த நாளிலே நாம் வாழ்கிறதற்கு முற்படுகிறோம். அந்த நாளை ஜெயித்தவர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். கழுகை குறித்து ஒரு அழகான கதை சொல்வார்கள். கழுகினுடைய வயது 80 வயது என்று சொல்கிறார்கள். அது 40 வயதிலேயே அது மிகவும் சரீரம் பெருத்ததாக, தன்னுடைய அழகுகளில் எல்லாம் சதைகள் அடைத்து கொண்டபடினால சாப்பிட முடியாதபடி அப்படியே மலையில் உட்கார்ந்து கொண்டு அது தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு ஆகாரத்தை கூட சாப்பிட முடியாதபடி இருக்கும்பொழுது அதனுடைய சாப்பிட முடியாததுனால சரீரம் வற்றி போகக்கூடியதும் அதனுடைய முடி உதிரக்கூடியதுமாக மாறி அவைகள் இருக்கிற அந்த தருவாயிலே மற்ற கழுகு
கழுகுகள் இரத்தம் ஒழுகுகிற ஒரு இரையை கொண்டு அதனுடைய முன்பாக பிடித்து போடும் பொழுது இந்த அடைப்பட்ட அழகானது, அடைப்பட்டு இருக்கிற கழுகானது தன்னுடைய அடைத்திருக்கிற அழகை அடைத்திருக்கிற சதைகளை பாறைகளிலே அந்த இரத்த வாடை நிமித்தமாக தேய்த்து தேய்த்து அதை பீய்த்து அந்த அழகை அது ஃப்ரீயாக்கி கொண்டு அந்த ஆகாரத்தை சாப்பிட முற்படும் பொழுது அது மீண்டுமாய் சாப்பிட்டு மீண்டும் 40 வருடங்கள் அது வாழக்கூடியதாக இருக்கிறது. கழுகுகளைப் போல மறுபடியும் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த இரத்த வாடையில் அந்த வாசனையை நுகர நுகர அது தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை பாறையின் மேல் தேய்த்து தன்னை விடுதலையாக்கி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். கழுகை போல முழு மொட்டையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது மீகாவிலே. அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதாவது கல்வாரி சிலுவையின் பாடுகளை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பாடுகளினுடைய அந்த அகோரத்தன்மை என்னை விடுதலை செய்யும்படியாகத்தான் என் ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் அழிக்கப்பட வேண்டிய இடத்துல பாவத்தின் நிமித்தமாக மரணம் என்கிற அந்த தண்டனையை, அந்த ஆக்கினையை தன்னுடைய சரீரத்தில் சுமந்திருக்கிறாரே, அது நிமித்தமாக நான் விடுதலையாக முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்ம கழுகுகளைப் போல புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து அந்த நாளை மேற்கொள்ளுகிற பலத்தை அந்த கல்வாரி பாடுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அடுத்த வார்த்தை தான் வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று சொல்லி. துன்மார்க்கனை குறித்து அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் சொல்லுது. நமக்கு துன்பப்படுத்துறதுக்கு அவங்க அநேக சதி திட்டங்களை தீட்டினாலும் அவங்க தான் வெட்கி பின்னிட்டு திரும்பிடுவாங்க. அவங்க வீட்டின் மேலே முளைக்கிற புல், தரையில் முளைக்கிற புல்லாவது மிருகங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்படும். வீட்டின் மேலே முளைச்சிருந்தா அதை அறுக்கிறவன் அதனால் தான் கையையோ அரிகளை கட்டுகிறவன் தன் மடியை நிரப்ப முடியாது. வீட்டின் மேலே இருக்கிற புல் அது சீக்கிரத்தில் அது காய்ந்து போய்விடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அவனுடைய துன்மார்க்கர்களுடைய கட்டுகளை இப்படியாக அறுத்து போடுகிறார். அவர்கள் புல்லை போல காஞ்சு போகிற ஒரு வாழ்க்கை தான் அவர்களுக்கு என்று சொல்லிட்டு, நமக்கோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. வழிபோக்கர்கள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்மை கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐசுவரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சகீதபதி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆமான் மொர்தெகாயினுடைய வாழ்வை பார்க்கிறோம். அநேக சதி திட்டங்களை ஆமான் தீட்டி 127 நாடுகளிலும் பரம்பி இருக்கிற இந்த யூதகுல ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்கிற திட்டம் தீட்டின போதிலும் துன்மார்க்கனுடைய கட்டுகளை அறுத்த ஆண்டவர் அவன் செய்த தூக்கு மரத்திலேயே ஆமானை தூக்கிலிட பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் எசேக்கியாவின் வாழ்க்கையில் அவனை அழித்து விடும்படியாய் வந்த சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போனது போல நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழித்து விடுக நினைக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையை அதிகாலையில் நோக்கி பார்க்கிறவர்களாக, அந்த கல்வாரி சிலுவையினால் கிடைக்கிற பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு நாம் கால்களை எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியே நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கருடைய கட்டுகளை அறுத்து போட்டு நம்மை அவருடைய ஆசீர்வாதம் தங்குகிற ஒரு சந்ததியாக மாற்றி விடுகிறார் என்று இந்த சங்கீத பகுதி சொல்லுகிறது. இதை நாம் விசுவாசிப்போம். இந்த சங்கீதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி